நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தலை தரிசனம் பார்க்கறதுக்காக மேட்ச் பார்க்க போகிறோம், தலை தரிசனம் பார்க்கறதுக்காக வந்து மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் இருந்து குமிஞ்சவன் எல்லாம் தலைக்கு எதிராக மாதிரி ஸ்டேடியத்துக்கு வெளியே தலையை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேடியத்துக்கு வெளியே மட்டும் கிடையாது, இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னா தலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே டோனியை நோக்கி கேள்வி கணைகள் அப்படின்றத வீசி எரிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1000-2000 டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி 5000-20,000 எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு முக்கியமான காரணமே சரி ஓகே தலை வருவார், நல்லா மேட்சை என்ஜாய் பண்ணுவோம், தலையினுடைய இன்னிங்ஸை பார்ப்போம், நல்லா அடிச்சு விளாடுவார், தலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. பட் இந்த தலையை பார்த்து எல்லாருமே நீ ஏன் தலை இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்து இறங்கிட்ட, இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தானே இருந்துச்சு, பேசாமல் வெளியவே 11th பிளேயராக உட்காந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9th பிளேயராக களமிறங்கி இருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தலை சுற்றி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டோனியை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோனியை நோக்கி மட்டுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்துட்டு என்னடா மேட்ச் ஃபிக்ஸிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா, சூதாட்டம் மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் மேலே நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய தப்புமே இருந்த மாதிரி தெரியல. பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, நல்லா அடி பிரிச்சு விட்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட மேட்ச் வின் பண்றதுக்கான ஒரு இன்டென்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சுத்தமாவே கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். அது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபை விக்கெட் போனதுக்கு அப்புறமா 7th பிளேஸ்ல வந்துட்டு தலை வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அடிச்சு ஆடக்கூடிய பவர் ஹிட்டர்ஸ் யாருமே கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட 100 ரன் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு, மேட்ச் கையை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கர் பிளேயர் அப்படின்றது வந்துட்டு தேவை, நின்று ஆடக்கூடிய அட் த சேம் டைம்ல ஒரு பவர் ஹிட்டராகவும் இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல டோனி வருவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அனுப்பி விட்டு இருந்தாப்புல அப்படின்னே சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்துட்டு என்ன போனது மட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்துட்டு மட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல கிடையாது. அட் த சேம் டைம்ல மேட்ச்ல என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணாம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு இல்லையா, ரவிச்சந்திரன் அஸ்வினா இருந்தாலும் சரி, இல்லை ஜடேஜாவையா இருந்தாலும் சரி, அவங்களை இறக்கி விட்டது அப்படின்றதான் இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தலை 6 அடிச்சா போதும், கடைசி 2 ஓவர் வந்து 6 அடிச்சா போதும், 4 அடிச்சா போதும்னு சொன்னவனுக்கு கூட நேற்று நாங்கள் 6-4 அடிக்கிறத பார்க்கலாம் வரல, மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு அதை பார்க்கறதுக்கு வந்தோம். 6-4 போதும் அப்படின்னா அவர் பாட்டுக்கு கிரவுண்டே உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கலாமே, 2 பாயிண்ட்டுக்காக தான் வந்துட்டு மேட்சை உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி 2 ஓவர் வந்து 6-4 அடிச்சு கிட்டத்தட்ட 50 ரன்ல மேட்சை தோக்கிறதுக்கு எதுக்கு அவர் இறங்கிருக்கணும், பேசாம இம்பாக்ட் பிளேயர்னு தான் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காரவே வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸே பார்த்தோம் அப்படின்னா 2 குரூப்பா பிரிஞ்சு நேற்று சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் வீசஸ் சிஎஸ்கே ஹேட்டர்ஸ்னு சிஎஸ்கே டீமே பிரிஞ்சு போட்டு புழக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்குமே லாலிபப்பு பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்சிபியை போட்டு கலாய்ச்சவன் எல்லாமே நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாயடைச்சு போய் ஆர்சிபியை விமர்சனம் பண்ண முடியாம சிஎஸ்கே ஃபேன்ஸே சிஎஸ்கேவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் தோனி பண்ண விஷயம் ரொம்ப பெரிய சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம். தோனியை தூக்கி வச்சு கொண்டாடினவெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுனா அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் இனியாவது வரக்கூடிய மேட்சஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 110 ரன் 20 ரன் அப்படின்றது தேவை. கடைசி ஒரு 10 ஓவருக்கு ஒரு 50-60 பாலுக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல இறங்கி அதிரடியாக ஆடி அவுட் ஆனால் கூட அது தெரிஞ்சிருக்காது. 9வது பிளேயராக இறங்கி ஒரு பாலை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயமா நேற்று மாறி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேட்சை தோக்குறதுக்கு 3 முக்கியமான காரணம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 1 காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்றது தான். ஸோ ஆர்சிபி வந்துட்டு பழைய ஆர்சிபி மாதிரி வந்துட்டு இவங்க நினைச்சிட்டாங்க சிஎஸ்கே. நம்ம வந்துட்டு 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இருக்காரு இல்லையா, அவரை வேற நம்ம வச்சிருக்கோம், அதனால ஆர்சிபி எல்லாம் ஈஸியாக சுருட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட உள்ள போனவங்களுக்கு 2வது ஓவர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சால்ட்டு மாமா அஸ்வினை போட்டு துவம்சம் பண்ணிட்டாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2வது ஓவர்லேயே அஸ்வினை பொழந்து 16 ரன் எடுத்ததுனால என்னடா இவனுங்க பழைய டீம் மாதிரி இருப்பானுங்க நினைச்சா பேயாட்டம் ஆடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவர் பிளேக்கு அப்புறமா வந்து ரவீந்திர ஜடேஜா இருக்கார் இல்லையா, அவருக்கும்
அதே சுச்சுவேஷன் தான். அவர் ஒரு 15 ரன் அடிச்சிட்டாங்க. ஒரு பக்கத்தில் நூர் அகமது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ போராடி கீராடி ஒரு 3 விக்கெட் அப்படின்றத வந்துட்டு எடுத்திருந்தாப்புல. அவர் மட்டும்தான் பவுலிங்கில் சொல்கிற மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறமா பத்ரினா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெத் ஓவர்ஸில் அதுவும் 2 விக்கெட் அப்படின்றத எடுத்திருந்தாப்புல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எதுவும் பண்ணல அப்படின்னாலும் டெத் ஓவர்ஸில் அட்லீஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி 200 ரன் தொட விடாமல் பண்ணாரு அப்படின்றதால நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், வேற எதுவும் கிடையாது. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்ல பெருசாக ஜொலிக்காதது தான் ஆர்சிபியினுடைய வின்னுக்கும் சிஎஸ்கேனுடைய தோல்விக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங்கில் நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல எங்கிட்ட ஃபீல்டிங்கில் வந்துட்டு எக்கச்சக்கமான குளறுபடிகள் இருந்துச்சு, இந்த டைம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாப்புல. சொன்னாரு, ஆனால் செஞ்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். எக்கச்சக்கமான கேட்ச் மிஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நேற்று பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்த ராஜ் படித்தர் இருக்கார் இல்லையா, அவர் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 கேட்ச் சான்சஸ் அப்படின்றத கொடுத்திருந்தாரு. அதுலேயும் ஒன்று அல்வா கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தீபக் கூட கையிலேயே போய் கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்து கேட்சையுமே வந்துட்டு தீபக் கூட விட்டுருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்கேஸ் அந்த கேட்சை வந்துட்டு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ராஜ் படித்தர் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடியே அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா இன்னொரு 10-20 ரன் சிஎஸ்கேயால் சேவ் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவும் நேற்று மிஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டிங் லைனப் இருக்கு இல்லையா, அதை போட்டு இந்த 2 வருஷமா சிஎஸ்கே நல்லா இருக்க பேட்டிங் லைனப்பை போட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ரச்சின் ரவீந்திராவும் இன்னொரு பக்கத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுமே இறங்கினாலுமே அந்த காம்பினேஷன் வந்து நல்லா தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் அதுவுமே கூட. முன்னாடி டெவன் கான்வே இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இருந்தாரு, இல்லை அட்லீஸ்ட் அவரையாவது உள்ள கொண்டு வந்து ஓப்பனிங் இறக்கி விடணும். அவரும் ஓப்பனிங் நல்ல ரெக்கார்ட்ஸ் நல்லா தான் பேட்டிங்லாம் பண்ணாப்ல. பட் தீபக் கூடாவையும் ராகுல் திரிபாதி இருக்காங்க, அவங்களாம் இதுக்கடா கொண்டு வந்து இறக்கி விடுறீங்க அப்படின்றதான் புரியாத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரச்சின் ரவீந்திராவோட ராகுல் திரிபாதி இறக்கி விடுறது என்ன மாதிரியான காம்பினேஷன்? புது புது காம்பினேஷனை ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு நேரங்காலம் இருக்கு. அதை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஓப்பனிங் ஆடிட்டு இருந்த பையனை தூக்கி 1 டவுன்ல வாடா அப்படின்னு சொல்லி 3rd பிளேஸ்ல ஆட சொல்லி இவன் ஓப்பனிங் இறங்கினவனையும் கெடுத்து ஓப்பனிங் வராதவன்ட்டு ஓப்பனிங்கை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் நேற்று சிஎஸ்கே மேட்சை ஜெயிக்கணும்னு சொல்லி விளாண்ட மாதிரி இல்லை, மேட்சை எப்படிலாம் தோக்கணும் அப்படின்னு சொல்லி விளாண்ட மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் ஏ சிஎஸ்கே ஃபேனா எஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் ஒரு பக்காவான மஞ்சமாக்கான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு சிஎஸ்கே அவ்வளோ பிடிக்கும். பட் நேற்று மேட்சை பார்த்ததுக்கப்புறமா எதுக்குடா மேட்சை பார்த்தோம், எதுக்குடா சிஎஸ்கே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் சட்டைக்கிட்டலாம் பிச்சுக்கிட்டு அடையக்கூடிய அளவுக்கு டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன். அந்த டிப்ரெஷனுடைய புலம்புனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியே பலருமே நேற்று மேட்சை பார்த்ததுக்கு அப்புறமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அவங்க மன உளைச்சல் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல கட்டிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.